ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். கர்மம்னா என்ன? காரியம்னு அர்த்தம். மகர ராசி நேயர்கள் காரியத்தில் கட்டிக்காரங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் தனியாக சைன் பண்ணுவாங்க. இவங்களுடைய இன்வால்மெண்ட்டு தனியாக தெரியும். ஓகே நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவு வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி. சரியா நேயர்களே, உங்களுக்கு நான் இப்போ சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிற கருத்துக்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் தகவல் கேளுங்க. எதுவும் எங்கிட்ட பேசுகிற இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. 8807457629. நான் முன்னாடியே ஒன்று சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூவர் அனைவருக்கும் நன்றி. அதாவது 31ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி அமலா நவமி, அதெல்லாம் அட்சய நவமி. அதுக்கு நான் பூஜை புனஸ்காரம் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய நேரில் அனுப்பியிருந்தாங்க. சரியா நேரில் நிறைய நேரம் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அவங்க வீட்டில் பூஜை பண்ணின ஃபோட்டோ எல்லாத்தையுமே இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்து சந்தோஷப்படுங்க. அவ்வளவு அழகாக ஆச்சாரமாக பண்ணியிருந்தாங்க. வெளிநாட்டில் இருந்து ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். ஸோ நிறைய நேரில் அனுப்பியிருந்தாங்க. என்ன ராசின்னு தெரியல, பட் எல்லாருமே அந்த வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி மகர ராசிக்கு நான் சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ மகர ராசியும் அதை சேர்ந்துருக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. ஒரு நேயர் நெல்லிக்காய் மரத்தையே வணங்கியிருந்தார். அவர் தோட்டத்தில் நெல்லிக்காய் மரம் இருக்கும், அதை ரொம்ப ஆச்சாரமாக வணங்கியிருந்தார். அவருக்கு கோடான கோடி நன்றி. அவர் இந்த வீடியோ கேட்டார்னா அவருக்கு ரொம்ப நன்றி, சிறந்தாழ்ந்த நன்றி. அனைவருக்கும் இறைவன் நல்ல ஒரு அருளை கொடுப்பான், வளத்தை கொடுப்பான், வாழ்க்கையை கொடுப்பான். இந்த அடியேன் என் முகத்தை பார்க்காம நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அப்படியே வழிபாடு பண்ணுறீங்க. வேத ஜோதிஷன்படி ஒரு நல்ல நாள் அன்றைக்கி நீங்கள் வீட்டில் சிரத்தை எடுத்து பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லதே நடக்கும். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கிரகத்தை பற்றி பேசுகிறேன். இவர் எல்லா இடத்துலையும் இருப்பார். மாந்திங்கிறது யார் அப்படின்னா சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி. அதாவது உங்கள் ஜனன ஜாதகத்தில் மாந்தின்னு போட்டிருப்பாங்க. சரியா? மாவனான்னு போட்டிருப்பாங்க. அவரும் ஒரு 10வது கிரகமாக பாவிக்கப்படுகிறார். நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், தீராத பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நீங்கள் மகர ராசியில் பிறந்தாலுமே ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணம் தான் முதல் வீடு. சரியா? அந்த லக்கணத்திலிருந்து 1, 2, 3ன்னு ஆதிபத்தியங்கள் வரும், வீடுகள் எண்ணிக்கை வரும். இந்த வீடியோ கொஞ்சம் முக்கியமான வீடியோ. சில பேருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கும். தயவு செய்து பொறுமையாக கேளுங்க. இதில் மாந்தி ஒரு இடத்துல இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். மாந்தி பார்வை இருக்குது மாந்திக்கு. அவர் ராகு கேதுகள் மாதிரி தான், ஒரு பாவகரகன் தான். ரொம்ப ஒரு மரணகாரகன். ஒரு மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குறவன் மாந்தி தான். அந்த மாந்தி ஆவி உலக தலைவன். அது பிறந்த பின்னாடி நம்ம உடல் ஆவி உலகத்தில் போய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி உலகத்துக்கு தலைவன் தான் மாந்தி. அந்த மாந்தி தான் இருக்கிற இடத்துக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ சிலர் ஜாதகத்தில் சில ஆதிபத்தியங்கள் பாவக்கிரகங்களின் தொடர்பில் அதிகமாக இருக்கும். இப்போ நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறேன்னா நான் எல்லா கிரகங்களுக்குமே அந்த பார்வை பலன் எடுப்பேன். திருப்பலன் அப்படி சொல்லுவாங்க. கட்டம் போட்டு திருப்பலத்தெல்லாம் எடுத்து அதில் நான் நோட்ஸ் பண்ணி தான் அனுப்புவேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த மகர ராசி நேயர்களுக்கு தெரியும். நான் இந்த ஒர்க்கிங் ஷீட்டை அனுப்புவேன். அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன் நான். ஸோ ஒரு ஜாதகத்தில் 12 ஆதிபத்தியம் இருக்குது. லக்கணம் உயிர், ஆத்மா, ஜீவன். 2ஆம் இடம் தன, குடும்ப, வாக்குஸ்தானம். 3ஆம் இடம் தைரிய, வீரியம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி, உத்தியோகம். 7ஆம் இடம் கணவன் உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், திடீர் அதிர்ஷ்டம், வம்பு வழக்குகள், அசிங்கங்கள், அவமானங்கள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை, புகழ், அந்தஸ்து, பெருமை, வெற்றி. 10ஆம் இடம் கர்மம், ராஜ்யம், அரசாங்கம், பூஜை புனஸ்காரம். 11ஆம் இடம் லாபம், மூத்த சகோதரம், இளையதாரம், வெற்றி மேல் வெற்றி, நல்ல ஒரு அமைப்பு. 12ஆம் இடம் அயன சேன போகம், வெளிநாடு, அலைச்சல், வள்ளல் தன்மை, இப்படி சில அமைப்புகளை குறிக்கும். ஸோ நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இந்த 12 ஆதிபத்தியங்களுமே 12 விதமான விசேஷத்தன்மைகளை சொல்லும். இதில் சில பேருக்கு ஒரு ஆதிபத்தியத்தை பாவக்கிரகங்கள் நிறையா பார்த்துருக்கும். ராகு பார்த்துருப்பார், தன்னுடைய 3ஆம் பார்வை 6ஆம் பார்வையால் பார்த்துருப்பார். கேது பார்த்துருக்க மாட்டார். ராகு பார்த்தா கேது பார்க்க மாட்டார். ஸோ ராகு பார்த்துருப்பார், சனி பகவான் பார்த்துருப்பார், மாந்தியும் பார்த்துருக்கும், செவ்வாயும் பார்த்துருப்பாங்க. அப்படி சில பேர் ஜாதகத்தில் அமையும். இந்த அமைப்பின்படி பார்த்தோம்னா, சில அமைப்பின்படி பார்த்தோம்னா ஒரே ஒரு வீட்டை 12 வீட்டில் ஒரு வீட்டை மாந்தியும் பார்த்துருப்பார், சனி பகவான் பார்த்துருப்பார், செவ்வாயும் பார்த்துருப்பார். இந்த 3 கிரகங்களுமே பாவகிரகங்கள் ராகும் பார்த்துருப்பார். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மகர ராசி மேச லக்கணம். சரியா? மகர ராசி மேச லக்கணம். 2ஆம் இடம் ரிஷபம். லக்கணத்துக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம். ஸோ லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தான். இப்போ லக்கணத்திலே மாந்தி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்தை பார்ப்பார்.
சரியா? அவர் வந்து 2ஆம் இடத்த பார்ப்பார். ஸோ ரிஷபம் 2ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகுது. சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கு. சனி பகவான் வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவர் 2ஆம் இடத்த பார்ப்பார். தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்ப்பார். செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? ராசியிலே இருக்கிறாரு. ஸோ அவர் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்த பார்ப்பார். ராசியில் இருந்துட்டு லக்கணத்துக்கு 4ஆம் இடமாகிய லக்கணத்துக்கு 2ஆம் இடத்த பார்ப்பார். சரி, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்த பார்ப்பார். ராசிக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். ஸோ ஒரே நேரத்தில் மாந்தி பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை படுது. ராகு எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, ராகு வந்து தனுசில் இருக்கிறார். சரியா? இல்லை, ராகு வந்து இங்கே இருக்கிறார் வச்சுக்கிறோம். ராகு பின்னோக்கி தான் பார்ப்பார். ராகு வந்து துலாமில் இருக்கிறார். அவர் வந்து 6ஆம் பறவையால் ரிஷபத்தை பார்ப்பார். அது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ மொத்தம் இந்த 4 பாவகிரகங்கள் மாந்தி, சனி, செவ்வாய், ராகு 4 பேர் பார்வையும் ஒரு ஆதிபத்தியம் ஒரு கட்டத்தில் விழுந்துச்சுன்னா அந்த கட்டம் வந்து ரொம்ப வீக்காயிரும், டோட்டலாக அடிபட்டு போயிடும். சில பேர் ஜாதகத்தில் ஒரு விஷயம் வந்து வாழ்நாள் முழுக்க நடக்க மாட்டேங்குது சார் அப்படின்னா இது மாதிரி அமைப்பு தான். இப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? ஒரு பையனுக்கு வந்து ஆரம்ப கால படிப்பு, ஆரம்ப கல்வி. ஒரு மனிதனுக்கு வந்து ஆரம்ப கல்வி கெட்டு போகிறது காரணம் என்னென்னா, அந்த 2ஆம் இடத்தை வந்து பாவகிரகங்கள் 4 கிரகங்கள் பார்த்துருக்கோம். அவனால் பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டான். பள்ளிக்கூடம்னா எங்கே இருக்குன்னு கேட்பான். போகவே முடியாது, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அதுபோல் 2 கூடிய சுக்கிரனும் கெட்டு போய் புதனும் கெட்டு போயிருந்தான்னா அவனுக்கு பேசவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அவன் கண்டதே காட்சி கொண்டதே குளம் போயிருப்பான். சரியா? ஏன்னா 2ஆம் இடம் வந்து ஆரம்ப கல்வியை குறிக்கும். அதுபோக வந்து சில விசேஷத்தன்மையில் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கையில் காசு பணம் இருக்காது, குடும்பத்தில் இருக்க மாட்டான், குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவான். ஸோ 2ஆம் இடம் வந்து நிறைய ஆதிபத்தியத்தை உள்ளது. ஆரம்ப கல்வி, குடும்பம், பணம், பழக்க வழக்கம், கண்ணு, இது எல்லாத்தையும் 2ஆம் இடம் குறிக்கும். சரியா? பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. சின்ன பிள்ளையிலே பிஞ்சா பழுத்துருவான். சொல்லுவாங்களே, காயிலே கனிஞ்சிட்டான்னு சொல்லுவாங்களே, பிஞ்சிலே பழுத்துருவான். ரொம்ப கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். வீட்டில் இருக்க மாட்டான், ரொம்ப ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, லக்கணத்திலேருந்து மாந்தி பார்ப்பார், 12ஆம் இடத்துலேருந்து சனி பார்ப்பார். அதுமாரி ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்ப்பார். ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து ராகு பார்ப்பார். ஸோ அந்த பார்வை பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஒரு 4 பாவகிரகங்கள் ஒரு ஆதிபத்தியத்தை வீடாக பார்த்துச்சுன்னா அந்த ஆதிபத்தியம் ரொம்ப பாதிக்கப்படும். அதுலேருந்து மீளவே முடியாது. நிறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியமே இருக்காது, வாழ்நாள் முழுக்க புத்திர பாக்கியம் இருக்காது. அப்படின்னா பாவகிரகங்கள் பார்வை அதிகமாக இருக்கும். சனி, ராகு, செவ்வாய், கேது, மாந்தி 5 பேருமே வந்து அந்த இடத்த பார்த்துருப்பாங்க. இதில் ராகு எதுல பார்க்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ரொம்ப முக்கியங்க. அதாவது நீங்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அவங்க எதில் அதிகமான பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான வீடை பார்த்தோம்னா பாப தொடர்பு அதிகமாக இருக்கும். அந்த வீட்டுக்குடையவனு கெட்டு போயிருப்பார். சரியா? இது நெகட்டிவ் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த பாவமே இல்லாமல் போயிடும். சரியா? இப்படி தாங்க நிறையா இருக்குது. நான் நடைமுறையில் நிறைய பார்க்குறேன். நான் வந்து இதை அறிஞ்சதை தெரிஞ்சதை கன்ஃபார்மாக சொல்கிறேன். 100க்கு 100 உண்மை. சரி, இதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஒருத்தங்களுக்கு வந்து திருமணமே ஆக மாட்டேங்குது சார். 35-40 வயசு ஆச்சு, திருமணமே ஆக மாட்டேங்கன்னா 7ஆம் இடம் டிஸ்டர்பாக இருக்கும். சனி பார்வை, செவ்வாய் பார்வை, மாந்தி பார்வை, ராகு பார்வை இருக்கும். 7 கூடையவன் வந்து எங்கேனாச்சும் போய் 6-8-12 மறைஞ்சிருப்பார். சரியா? அவனுக்கு திருமணமே ஆகாது. வாழ்நாள் முழுக்க ஹோட்டல் சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடே சாப்பிட முடியாது. எங்கிட்ட அலைய வேண்டியதான். சுக்கரை கொஞ்சம் நல்லா இருந்தாருன்னா பெண் தொடர்பு இருக்கும். ஏதோ ஒரு அன்அஃபிஷியலாக சில பெண்கள்கிட்ட தொடர்பு கொண்டாட்டு அவனுக்கு எப்போல்லாம் அவனுக்கு இச்சையாக இருக்கோ அந்நேரம் தன் தாகத்தை தீர்த்துக்குருவான். சரி, அதான் ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்லிட்டேன் ஒரே வரியில். வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு வயிற்ற கழுவிட்டு போக வேண்டியதான். இப்படி தான் போகும். இது உண்மை, நிறைய பார்த்தாச்சு. வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் எங்கிட்ட அனுப்புவாங்க. சில பேர் வந்து 40 வயசு ஆச்சு, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் திருமணம் அமைய மாட்டேங்கு. ஏன் அமைய மாட்டேங்குன்னா அங்கே அந்த ஆதிபத்தியம் கெட்டு போயிருக்கும். பாவக்கிரகங்களோட தொடர்பு இருக்கும். பொதுவாக கிரகங்கள் வந்து தான் இருக்கிற இடத்த காட்டிலும் பார்க்குற இடத்த தான் ரொம்ப பாதிக்கும். அதில் மாந்தி வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். சரி நேரில், இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேருக்கு பெரிய கஷ்டம் நடக்குது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட சிக்கலில் இருப்பாங்க, முடிவு காலமே இல்லையான்னு. அவங்க ஜாதகத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக மாந்தி பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வை, ராகு பார்வை இருக்கும். இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ஜனனதாரத்தை தான் நீங்கள் செக் பண்ணணும். நீங்களே பார்த்துக்கலாம், இல்லைனா செக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் மாந்தியை பற்றி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க, அனைவரும் லைக் பண்ணுங்கள். மாந்தி வந்து ஆவி உலக தலைவன். இன்றைக்கி சனிக்கிழமை இருக்கிறதுனால மகர ராசிக்கு அதை எடுத்து பேசுகிறேன். ஏன்னா மகர ராசிக்கு சனிக்கிழமைக்கு ஒரு தொடர்பு இருக்குது. பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைக்கு வந்து முக்கியமான நாள். மகர ராசியில் பிறந்துட்டாலே சனிக்கிழமை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரே வாரத்தில் சொல்கிறேன். சனிக்கிழமை அன்றைக்கி மகர ராசியில் பிறந்தவர்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? ஏதோ ஒரு ப்ளஸ்ஸு கிடைக்கும், ஒரு பாயிண்ட் கிடைக்கும். சரியா? மற்றவனுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த கிழமைக்கு ஒரு மதிப்பு. சரியா? நான் வந்து மகர ராசியில் பிறந்தவன், என்னுடைய ராசிநாதன் சனி பகவான். நான் சனிக்கிழமை புனிதமாக கருதுகிறேன், நான் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆளுகால் எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருங்க, போதும். மற்ற பழக்கம்லாம் இருக்கட்டும். குடும்பத்தில் வாழ்கிறது, மனைவி கூட சேர்ந்து இருக்கிறது, உல்லாசமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, டூர் போகிறது, பிக்னிக் போகிறது, சினிமாவுக்கு போகிறதெல்லாம் வச்சுக்கோங்க. அது இயற்கை. செயற்கையாக உன்னை திணிக்க வேண்டாம்.
அந்த புலாவில் வந்து உள்ளுக்கு தள்ள வேண்டாம், ஆல்கஹாலை வாய்க்குள்ள ஊற்ற வேண்டாம். இது ரெண்டும் எடுக்காமல் இருங்க, உங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கஷ்டம் குறையும். சரியா? அதுபோக சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஏன்னா மாந்தி வந்து ஆவி உலக தலைவன் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் கட்டுப்படுவார். ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும், ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லணும். சரியா நேர்களே? ஆஞ்சநேயர் நாமம் நிறையா இருக்குது, அதை மன விட்டு சொல்லணும். நன்மையும் சொல்லும் நாலு நல்குமே, ராமர் மந்திரத்தை சொல்லலாம், ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லலாம். நன்மையும் சொல்லும் நாலு நல்குமே, திண்மபாவம் தேர்ந்து ஜெயமே, ஜென்ம மரணம் என்று திரும்பியுமே, ராமன் எழுத்தினால். ஓம் கோசல ராமா போட்டி, தசர ராமா போட்டி, கையை ராமா போட்டி, சீதா ராமா போட்டி, ஜானகி ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, சுந்தராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ராஜா ராமா போட்டி, ரகராமா போட்டி, பலராமா போட்டி, பரசுராமா போட்டி, பட்டாவி ராமா போட்டி, கோதன் ராமா போட்டி, அனந்த ராமா போட்டி, ஸ்ரீராமா போட்டி, ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு ராம மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாபகிரகங்களோட தொடர்பு எல்லாமே அத்து போயிடும். ராகு கேது செவ்வாய் மாந்தி எல்லாத்தையும் அடித்து தவசம் பண்ணுறவர் ஆஞ்சநேயர் தான். ஏன்னா செவ்வாயும் வருவார். ஏன்னா செவ்வாயும் வந்து அங்காரனுடைய அம்சம் தான். ராகு கேதுகள் அனுமான் இருக்கிற இடத்துல ராகுகேதுடைய தோஷம் இருக்காது. அதுபோக மாந்தி ஆவியோட தலைவன், அவருக்கு தலைவன் வந்து அனுமான் தான். ஸோ அதனால தான் அனுமார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் சனிக்கிழமை தோறும் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பை தரும். கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் கும்பிடுங்க. வீட்டில் பூஜை பண்ணும்போது ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயா போட்டி, அனுமந்தா போட்டி, வாயுபுத்திரனை போட்டி, கேசரிமேந்தனை போட்டி, ராமபக்தனை போட்டி, ராமதூதனை போட்டி, ருத்ரவதாரமே போட்டி, வஜ்ரங்கபள்ளியை போட்டு, மாருதியை போட்டு, அனுமந்தையா போட்டு, அஞ்சலி புதலனை போட்டு, சிரஞ்சீவியை போட்டு, சஞ்சீவியை போட்டி, ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம். சரியா நேர்களே? ஸோ இது வந்து ஒரு அருமருந்து, அருப்பிரசாதம் மாதிரி ஒரு அருமையான அமைப்பு. மகர ராசிக்குன்னு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. ராமர் சீதா கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ வேணுங்கிறோம் என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்புகிறேன். இதுலேயும் இன்க்ளோஸ் பண்ணுவேன், இந்த வீடியோவில் இன்க்ளோஸ் பண்ணுவேன். அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கும்பிடலாம். சரியா? அதை கும்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ராமர் சீதா படத்தெல்லாம் கும்பிடக்கூடாது, வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுமாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களால் வீட்டில் வச்சு கும்பிட முடியலன்னா தனியாக ஒரு ரூமில் வச்சு கும்பிடுங்க. பூஜை ரூமில் வைக்க வேண்டாம், தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? இல்லைனா அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராமர் சீதா படத்தெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன் வீட்டிலே வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ராஜபாளையத்தில் ராம்கோ குரூப்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து ராமசுப்ரமணிய ராஜா இறந்துட்டார், அமரரானவர், பெரிய அறக்கட்டளை தலைவர், தந்தை. அவருடைய அப்பா ராமசாமி ராஜா. இவங்களாம் வந்து அறக்கட்டளையாளர்கள், கல்வியாளர்கள், மில்லுலாம் எழுதி ஏகப்பட்ட ராஜபாளையத்தையே வந்து வாழ வைத்தார்கள். எத்தனையோ பேருக்கு வந்து வேலை கொடுத்து அந்த ஊரே பெரிய பெரிய லெவல் கொண்டு போனவங்க. கல்வி அறக்கட்டளை இருக்குது. ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, பாலிடெக்னிக்கு, இன்ஜினியரிங் காலேஜ், இப்படி நிறைய ஸ்தாபனம் ராம்கோ குருங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது, இந்தியா தாண்டியே இருக்குது. அவர் வீட்டில் வந்து நான் போயிருக்கேன் சின்ன பள்ளியில். அவர் வீட்டில் வந்து ராமர் சீத்தை இந்த படம்லாம் இருக்குது. ஏன் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலையா? அவர் பேர்லேயே ராமர் தான், ராமசுப்ரமணிய ராஜா. அப்பா பேர் வந்து ராமசாமி ராஜா. அவர் வம்சத்தில் ராமராமன் வரும். அவர் மகன் வந்து விஷ்ணு சங்கர். எல்லாம் பெருமாளுடைய நாமங்களாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது பெருமையாக சொல்கிறேன் நான். தனிப்பட்ட மனிதர் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களாம் ராமரை வச்சு வீட்டில் வச்சு கும்பிட்றாங்க. சரியா? ராமர் சீத்தையை வச்சு கும்பிட்றாங்க. அதுபோல் அவங்க ஆஃபீஸ்லேயும் அந்த படங்கள் இருக்கும், நிறைய நான் பார்த்துருக்குறேன். சரியா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் சொல்லுவாங்க ராமர் சீத்தை படத்தெல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு. கும்பிடலாம், ஆனால் அந்த ஆச்சாரப்படி அனுசாரப்படி கும்பிடணும். கும்பிட்டோம்னா அந்த ராமர் வந்து அந்த ராமராஜ்யத்தையே கொடுப்பார். சரியா? ராமராஜ்யத்தையே கொடுப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, மாந்தியை பற்றி பேசும்போது நான் வந்துட்டேன். நான் சில இதை வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், உண்மையாக உடச்சி சொல்லுவேன். இருக்குது, எங்கே வேணாலும் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? ராமரை கும்பிட்றவங்க நல்லா இருக்கிறாங்க. சீதாலட்சுமி அந்த சீதாராமனை கும்பிட்றவங்க நல்லா இருக்கிறாங்க. ஸோ சனிக்கிழமை தோறும் அந்த சீதாராமனை கும்பிடுங்க, ஆஞ்சநேய நாமத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மாந்தி, செவ்வாய், சனி பகவான், ராகு கேதுகளுடைய தோஷம் பரிபூர்ணமாக அடிபட்டு போயிடும். சரி சார், இப்போ மாந்தியை பற்றி நம்ம இந்த வீடியோவுக்கு வந்தோம். இருந்தாலும் பொதுவாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். மாந்தி வந்து ஆவி உலக தலைவன். மாந்தி வந்து எப்படின்னா கூட்டு மரணத்துக்கு வருவார். இப்போ கூட்டு மரணம் நடக்கு பார்த்தீங்களா? கூட்டு மரணம்னால என்ன அர்த்தம்னா, ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5, 9ஆம் இடங்களில் வந்து பாபத்துறவோட குரு இருப்பார். குரு வந்து 5, 9 சேர்ந்து அவரோட செவ்வாயோ சனியோ ராகுவோ மாந்துவோ இருந்தாங்கன்னா கூட்டு மரணம் இருக்கும். அதுபோக மாந்தி வந்து கூட்டு மரணத்துக்கு வந்து தூண்டில் போடுறவர். சரியா? அந்த சம்பவம் நடக்கும்போது மாந்தி வந்து அந்த கோச்சாரத்தில் வந்து 8ஆம் இடத்துல இருப்பார், விருச்சிகத்தில் இருப்பார், காலபுருஷ சக்கரத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்திருப்பார். சரியா? கூட்டு மரணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கிரகமாக மாந்தி பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல பாவகிரகங்களோட குரு இருக்கக்கூடாது. உடனே நீங்கள் கிராஸ் செக் பண்ணிடாதீங்க, உங்கள் ஜாதகத்தை வாங்கி பார்க்காதீங்க. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. 5ஆம் இடத்துல பாவகிரகங்களோட குரு இருந்து 5 குடைவனும் கெட்டு போய், லக்கணாபதியும் கெட்டு போய், அட்டமாதிபதியும் கெட்டு போய், தசையும் சரியில்லை அப்படின்னா தான் கூட்டு மரணம் வரும். சரியா? ஒருத்தர் இறக்குறான்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆயுள் முடியுதுன்னு அர்த்தம். அதே நேரம் இந்த மாந்தியோடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும், அதுதான் கூட்டு மரணம். இப்போ உதாரணத்துக்கு போன செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் கூட்டு மரணம் தான். அது எப்படின்னா, அது எதிர்பாராத விபத்து, எதிர்பாராத தற்கொலை. சரி, தற்கொலைன்னு சொல்ல முடியாது, கொலை. ஆமாம், எதிர்பாராத கொலை. சரியா? தவிர்க்க முடியாத கொலை ஆகிப்போச்சு. ஸ்டாம்பிங், கூட்ட நெரிசல், தள்ளு முள்ளு, இதில் வந்து அந்த சம்பவம் நடந்துருச்சு. ஒரு இடத்துல அதிகமாக கூட்டிட்டாங்க. 1000 பேர் இருக்கிற இடத்துல
5000 பேர் நின்றுட்டாங்க. அப்போ வந்து தள்ளுமுள்ளு ஆகிப்போச்சு. கால் நிற்க இடம் இல்லை, தள்ளுமுள்ளு, மூச்சு திணறல், தண்ணி குடிக்கலை, ரொம்ப நேரமாக காத்திருந்தாங்க, டயர்டனஸ் எல்லாம் சேர்ந்து போச்சு, டீஹைட்ரேஷன் ஆகிப்போச்சு, உடல் வற்றி போச்சு, தண்ணி இல்லை, நாக்கெழுத்து மிதிப்பட்டு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கூட்டு மருந்து காரணம் என்னென்னா அவங்க ஜாதகத்தெல்லாம் நமக்கு கிடைக்கல, ஆனால் அந்த அமைப்பில் தான் போயிருக்கும். சரியா? அவங்க ஜாதகத்தில் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக மாந்தியோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ கூட்டு மரணங்கிறது வந்து நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதுபோக நிறைய நடக்குது. ஆக்சிடெண்ட் நடக்குது, விமான விபத்து நடக்குது, ட்ரெயினில் நடக்குது, பஸ்ஸில் நடக்குது. இப்படி எதிர்பாராமல் கூட்டு மரணம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் மாந்தியோடைய அமைப்பு இருக்கும். ஸோ சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா ஆயுள் அதிகமாகும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக இருக்கலாம். அதுபோக மாந்தி வந்து புராணத்தில் வந்து எப்படி வராரு அப்படின்னா, சனிபவனுடைய துணைக்கோள் தான் மாந்தி. அவர் வந்து நைட்டில் மாந்திங்கிறோம், பகலில் குளிகன் அப்படிங்கிறோம். காலண்டரில் பார்த்தீங்கன்னா குளிகன் போட்டிருப்பாங்க. ஸோ குளிகனும் மாந்தியும் சனிபவனுடைய புதல்வர்கள். மாந்தி வந்து ஆவி உலக தலைவன், சனி பகவான் ஆயுட்காரகனா, மாந்தி வந்து மரணக்காரகன். இவர் வந்து ராமாயணத்தில் வந்து இந்திரஜித் பிறக்கும்போது தான் உருவாகிறாரு. ராவணன் அந்த கதை இருக்குது, அந்த கதைக்குள்ளே ரொம்ப போவேண்டாம். ராவணன் வந்து தன் மகன் பிறக்கும்போது நவக்கிரகங்களாம் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு தனித்தனியாக வச்சிடறான். வச்சுட்டு தன் மகன் பிறக்கும்போது அந்த அமைப்பை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. சனி பகவானத்துக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வச்சிருக்காரு. சனி பகவான் எப்பயும் உபயஸ்தானத்தில் இருக்கலாம். செவ்வாய் 3ஆம் இடத்துலையும், சனி பகவான் 11ஆம் இடத்துலையும், குரு 5ஆம் இடத்துலையும், சூரியன் 6ஆம் இடத்துலையும், இப்படி அமைப்பில் வந்து அவர் கிரகங்களை வச்சுட்டு, அதாவது பாவ கிரகங்களை வந்து உபயஸ்தான ஸ்தானத்திலையும், சுப கிரகங்களை வந்து கோணத்திலையும் வச்சு அவர் ஒரு அமைப்பில் வந்து மகன் பிறக்கும்போது ஒரு அமைப்பு உண்டாக்குறாரு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஒரு உலகத்தை ஆழ்ந்திருக்கிறாரு ராவணன். நவக்கிரகங்களே ஆண்டிருக்கிறாரு. நவக்கிரகங்கள்லாம் அவர் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. ராவணேஸ்வரன். சரியா? அந்த ராவணேஸ்வரன் அந்த அமைப்பில் இருக்கும்போது, அமைப்பில் கிரகங்களை வச்சு தான் மகன் பிறக்கும்போது உண்டான அமைப்பில் சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 11ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து 12ஆம் இடத்தை நோக்கி காலை நீட்டிட்டார். அடுத்த வீட்டு காலை நீட்டிட்டார். உடனே ராவணன் அதை பார்த்து என்ன பண்ணுறான், காலை வெட்டிடுறான். அதனால் சனி பகவானுக்கு வந்து முடவன் அப்படிங்கிற பேர் இருக்குது. சனி பகவானுக்கு ஒரு கால் கிடையாது. நீங்கள் வந்து சில கோயில் சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லாமல் தான் இருக்கும், முட்டிக்கு கீழே இருக்காது. ஸோ காலை வெட்டிடுவான். காலை வெட்டணுன்னு என்ன ஆகும்னா, அந்த விடப்பட்ட கால் வந்து லக்கணத்தில் போய் விழுந்துடும். 12ஆம் இடத்துல நீட்டின கால் வந்து 12ஆம் இடத்துலேருந்து லக்கணத்துக்கு போய் விழுந்துடும். 12ஆம் இடத்துக்கு அடுத்த வீட்டில் போய் விழுந்துடும். அந்த கால் போய் விழுந்ததுனால லக்கணத்தில் மாந்தி பிறந்துடுவான். சரியா? மாந்தி பிறந்ததுனால, லக்கணத்திலே மாந்தி இருந்ததுனால அவனுக்கு யாருக்கு, இந்திரஜித், மேகநாதன், அவர் பேர் மேகநாதன் சொல்லலாம், இந்திரஜித்னு சொல்லலாம், ராவனுடைய மகன். அவனுடைய ஆயுள் குறைஞ்சிருச்சு, அற்பாயிலே இறந்து போயிட்டான். அவன் இந்திர சபையை வென்றவன், தேவேந்திரனே வென்றவன், இருந்தாலும் ஆயுள் இல்லை, கொஞ்சம் வயசில் இறந்து போயிட்டான். அது காரணம் சனி பகவான் தான், மாந்தியோடைய செயல்பாடு தான். லக்கணத்திலே மாந்தி இருந்தார். லக்கணத்திலே மாந்தி இருந்தால் அற்ப ஆயுள். அதுக்காக டக்குன்னு சொல்லிடக்கூடாது, ஏன் சார் எனக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குது, எனக்கு வயசு கம்மியாக அப்படின்னு சொல்லக்கூடாது. லக்கணாபதியும் கெட்டு போய், அட்டமாதிபதியும் கெட்டு போய், சனி பகவானும் கெட்டு போய், லக்கணத்துக்கு 3, 8, 12 அதிபதிகள் கெட்டு போயிருந்தாங்கன்னா ஆயில் ரொம்ப குறைஞ்சிரும். சரியா? அதில் நிறைய காம்பினேஷன் இருக்குது. ஒரு கிரகத்தை வச்சு டக்குன்னு சொல்லிட முடியாது. சரியா? இந்திரஜித் ஜாதகம் நமக்கு தெரியாது, பட் அதுக்கு மெயினான காரணம் வந்து மாந்தி தான். சரியா? இந்திரஜித் பிறக்கும்போது தான் மாந்தி என்ற கிரகமே உருவாகுது. 10ஆம் கிரகமாகிய மாந்தி உருவாகுது. மாந்தியை வந்து தமிழ்நாட்டில் யாரும் சொல்கிறது கிடையாது. நிறைய ஜோசியர் வந்து இந்த யூடியூப்பில் சொல்லவே மாட்டாங்க. நான் மாந்தியை பார்ப்பேன், கேரளாவில் மாந்தியை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் மாந்தி கண்டிப்பாக சக்தி இருக்குது. ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது எல்லா கிரகங்களுக்குமே பார்வை இருக்குது, ராகு கேதுகளுக்கும் பார்வை இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க ராகு கேதுக்கெல்லாம் பார்வை இல்லை, சேடோ பிளானட் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு சொந்த வீடு தான் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்வை இருக்குது. ராகு கேதுகளுக்கு 3, 6ஆம் பார்வை இருக்குது. 7ஆம் பார்வையாக சமசப்தமாக பார்த்துக்குருவாங்க. அதுபோக மாந்திக்கு வந்து 2, 12, 7 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு 4, 7, 8, சனி பகவானுக்கு 3, 7, 10. இந்த பாவகிரகங்கள் பார்வை ஒரு வீட்டில் படும்போது அந்த வீடு டோட்டலாக டேமேஜ் ஆகும். நான் உதாரணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான். சரியா? மகர ராசி, மேச லக்கணம், 2ஆம் இடம் ரிஷபத்தில் இந்த பாவகிரகங்கள் பார்வைப்பட்டுச்சுன்னா என்ன பலன்கள் வரும்னு சொல்லிட்டேன் நான், உதாரணத்தோடு சொல்லிட்டேன். உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த உதாரண ஜாதகத்தை நான் அனுப்புகிறேன் நான். சரியா? அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், புரியாதவங்களுக்கு ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு புரியாது. என்னடா தேவையில்லாமல் பார்ப்பாங்க. நம்ம நேயர்கள் வந்து இந்த வீடியோ ஏன்டா பார்த்தேன்னு கூட சில பேர் நினைப்பாங்க. என்னடா மாந்திங்கிறான் போட்டு உருட்டிட்டு இருக்கிறான், கூழாங்கற்களை வந்து தகரட்டப்பாலை போட்டு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பாங்க. நான் கூழாங்கற்களை தகரட்டப்பாலை போட்டு உருட்டல, உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து ஒரு தீராத பிரச்சனை இருக்குது. சரியா? தொழிலே அமைய மாட்டேங்க, எனக்கு வியாபாரம் அமைய மாட்டேங்க, தொழிலே அமைய மாட்டேங்கன்னா கண்டிப்பாக ராகு மாந்தி செவ்வாய் சனி அந்த இடத்த பார்த்துருப்பாங்க, 10ஆம் இடத்தை பார்த்துருப்பாங்க. லக்கணத்துக்கோ ராசிக்கோ 10ஆம் இடம் அடிபட்டுருந்துச்சுன்னா தொழிலே பண்ண முடியாது. தொழில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வரும். தொழில் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவான் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு. சரியா? அவன் ஏன் சார் தொழில் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில்காரகன், அந்த ராசிக்கு தொழில்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த 10 கூடியவன் நல்ல நிலைமையில் இருப்பார்.
அதே மாதிரி சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருப்பார். நல்ல நிலைமையில் இருந்துட்டும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, நல்ல நிலைமையில் இருந்துக்கிட்டும் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், ஒரு பாவம் என்ற பாவகிரகம் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம். 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் அடி வாங்குதா, ஆனால் 10 கூடையவன் வந்து சுபத்துவமாக இருப்பார். அதனால தொழில் ஆரம்பிச்சிருவான். சில பேர் இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க, தொழில் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் தொழிலை வந்து கொண்டு போக தெரியாது. கடன் வாங்கி நஷ்டம் வாங்கி தொழிலில் நொடிச்சு போயிடும். ஸோ சனி பகவான் பாரு 10ஆம் இடத்துக்கு இருக்கும். மாந்தி பார்ப்பார், 9ஆம் இடத்துலேருந்து மாந்தி பார்ப்பார். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தகப்பனுக்கு அடிபட்டு அரிச்சு இப்போத்தோம். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். செவ்வாயும் தமங்குக்கு பார்ப்பார். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருப்பார், 10ஆம் இடத்தை 4ஆம் பார்வையில் பார்ப்பார். ராகும் பார்ப்பார். ராகு இங்கே சார் இருப்பார், 12ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி 10ஆம் இடத்தை பார்ப்பார். முடிஞ்சு போச்சா? அப்போ 10ஆம் இடம் வந்து ராகு பார்வை, மாந்தி பார்வை, சனி பார்வை, செவ்வாய் பார்வைக்கு வந்ததுனால தொழில் அடிபட்டு போயிடும். சரி சார், தொழில் அடிபட்டு போயிடும், அவர் ஏன் தொழில் பண்ணுறான்? அவனுக்கு தான் தெரியுதுல்ல, அவன் தான் அந்த அதில் நஷ்டப்படுவான்னு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதை நோக்கி போனான் அப்படிங்கிறது அதுதான் விதி. அந்த 10 கூடிய கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 கூடிய கிரகம் வந்து வலுத்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீ மகர ராசி, சரியா, மகர ராசி மிதுன லக்கணம் வச்சுக்கிடுவான். மகர ராசி மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்து 10 கூடியவன் யார்? குரு நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா, குரு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். எங்கே இருப்பார்னா அவர் வந்து 5ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் இடத்துல கோணத்தில் இருந்து லக்கணத்தை பார்ப்பார். சரியா, நல்ல ஸ்தான பலம் பெற்றிருப்பார். துலாமில் பகைமைப்பட்டிருந்தாலுமே ஒரு இயற்கை சுபர் வீட்டில் இருப்பார். அவர் வந்து அந்த 10ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார், 8ஆம் வீட்டில் மறைஞ்சிருப்பார். வந்துருச்சா சப்ஜெக்ட் வந்துருச்சா? மீனத்துக்கு வந்து 8ஆம் வீட்டு துலாமில் இருப்பார். ஆனால் லக்கணத்துக்கு வந்து நல்ல நிலைமையில் இருப்பார். 5ஆம் வீட்டிலேருந்து லக்கணத்தை பார்ப்பார். அதனால் என்ன பண்ணுவார்னா தூண்டில் போட்டுருவார். நீ தொழில் பண்ணுன்னு அவனை போட்டு தூண்டில் போட்டு தொழில் பண்ண வச்சுருவார். ஆனால் அந்த 10ஆம் இடத்துக்கு பாவத்தொற்று அதிகமாக இருக்கும். தொழிலை ஆரம்பித்து அவனால் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், தொழிலை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் நஷ்டமாகி அப்படியே எல்லாமே போயிடும். ஆசை காட்டி மோசம் பண்ணுறது. ஏன்னா மிதுன லக்கணத்துக்கு வந்து குரு வந்து மாரகாதிபதியாக வருவார். நீங்கள் ராசியில் பிறந்தாலுமே லக்கணத்துப்படி தான் நடக்கும் சில இதெல்லாம். ராசிங்கிறது வந்து மனமுடல் தான். சரியா, இதுதான் ஜோதிடம். ஜோதிடத்தை வந்து சும்மா இந்த ராசி பலன் கேட்குறேன், யூடியூப்பில் கேட்குறேன், அதை கேட்குறேன், இதை கேட்குறேன், காதில் வச்சு கேட்குறேன், சும்மா படுத்துக்கிட்டு கேட்குறேன், இதெல்லாம் சும்மா. உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்கண ரீதியாக எப்படி கிரக அமைப்பு இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதுக்கு ராசி வந்து துணை நிற்கும். நடந்து போகிறவங்க கையில் ஒரு தடியை கொடுக்குற மாதிரி, வெயிலில் போகிறவங்க கையில் ஒரு கொடையை கொடுக்குற மாதிரி. இதுதான் ராசி. ராசியால் ஒன்றும் செய்ய முடியாது. மனமும் உடலும் தான். அன்றாட பொழுதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி பொழுது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்றைக்கி நல்லா பேசுவேன். இன்றைக்கி ராசி நல்லாயிருக்கும், ராசிக்கு நல்லாயிருக்கும், உத்திராட நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். நானும் மகர ராசி தான். நேற்று என்னால் நல்லா இருக்க முடியல. ஒரு வீடியோ தான் பேசினேன், ஒரு ஜாதகம் தான் பார்த்தேன். முந்தா நாள் வந்து 2 வீடியோ பேசினேன், 3 ஜாதகம் பார்த்தேன். ஏன் சார் எனக்கே இவ்வளோ வித்தியாசப்படுது? நான் ஒரு ஜோசியக்காரன் தானே, என்னாலேயே வந்து என்னுடைய இதை நிர்ணயிக்க முடியலையே. எனக்கே ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு நாள் நல்லா ஆர்வமாக இருப்பேன், ஒரு நாள் சோர்ந்து போயிடுவேன். ஏன்? அதுதான் அந்த ராசி செய்கிற வேலை, சந்திரன் பண்ணுற வேலை. மனோகாரகன், மனதுக்கும் உடலுக்கு உள்ளவன். இது வந்து அன்றாடம் மாறிக்கிட்டே இருக்கும், டே பை டே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அமைப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நான் ஜோசியராக இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என் ஜாதகம். ஓகே நேர்களே, என் வாழ்க்கை கதையை ஒரு நாள் சொல்கிறேன். நான் எப்படி இருந்து ஜோசியர் ஆனேன்னா அதெல்லாம் சொல்கிறேன். எப்படி வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதினாரோ அது மாதிரி நான் ஒரு ஜோசியர் ஆனது ஒரு திருப்பம். ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அது நாலேஜ் இருக்குது. புஸ்தமெல்லாம் படிப்பேன், அந்த கதையெல்லாம் கேட்பேன், அந்த இதெல்லாம் சகவாசத்தில் இருந்தேன். இருந்தாலும் என் வாழ்க்கையை மாற்றி விட்டது ஜோதிடம் தான். ரைட் நேர்களே, இப்போ வந்து மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதை பார்த்து சொல்கிறேன். நான் பொறுமையாக கேளுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தவர்களுக்கு கோடான நன்றி. ஏன்னா மாயன் என்ற மாந்தி, சரியா, மாந்தி வந்து யாருன்னா முடவன் மகன் மாந்தி. முடவன் யார்? சனி பகவான். இந்த தமிழில் கூட அப்படி போடுவேன் நான். முடவன் மகன் மாந்தி, மாயனுடைய மாயங்கள் அப்படின்னு கூட போடுவேன் நான். சரியா, ஏன்னா தமிழ் போடுறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா யாருமே நல்ல கண்டென்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் பார்க்குறாங்க. தமிழ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் எவ்வளோ தான் நல்லா பேசுகிறாலும் போக மாட்டேங்குது. சினிமா படத்துக்கு வால் போஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு. கவர்ச்சியாக போட்டால் தான் பார்க்குறாங்க. அவன் உள்ளே என்ன பேசுகிறாரு, அவர் சொல்கிறது விஷயத்தில் எதுவும் இருக்கா, சரக்கு இருக்கா அப்படின்லாம் பார்க்குறது கிடையாது. டம்மில் பளிச்சுன்னு போடணும். இது நடந்தே தீரும், இவர் ஒருத்தர் வந்தே தீர்வார், அப்படி இப்படின்னு பரபரப்பாக போடணும். இந்த தினத்தந்தி பேப்பரில் போடுறாங்கள, பரபரப்பாக போடுற மாதிரி போடணும். அப்படி போட்டால் தான் வந்து ரீச் ஆகுது. ஓகே நேர்களே, நான் அப்படியே போடுறேன், மாயன் தரும் மாயங்கள்னு போடுறேன். எந்த அளவுக்கு ரீச் ஆகுதை பார்ப்போம். நமக்கு மேலே இறைவன் ஒருத்தர் இருக்கிறாரு, எது நடக்கணுமோ அது நல்லபடியாக நடக்கட்டும். இப்போ வந்து மாந்தி எந்தெந்த இடத்துல இருந்தார்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம். மாந்தி பொதுவாக லக்கணத்தில் இருக்கக்கூடாது. மாந்தி பொதுவாக எந்தெந்த வீட்டில் இருக்கலாம் சார்னா 3, 6, 10, 11 இந்த இடத்துல இருக்கலாம். உபயசன ஸ்தானத்தில் இருக்கலாம். லக்கணத்தில் அவர் இருக்கக்கூடாது. சரியா, லக்கணத்தில் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோல் மாந்திக்கு வந்து 2, 12, 7ஆம் பார்வை இருக்குது. சரியா, லக்கணத்தில் மாந்தி இருக்கிறாரு, லக்கணாபதி கெட்டு போயிட்டாருன்னா அவருக்கு வந்து மனநோய் இருக்கும். சரியா, உடல் ஊனமாக இருக்கும், மனசோர்வு இருக்கும், கெட்ட குணநலங்கள் நிறையா இருக்கும், கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கை இருக்கும். ஜாதகர் வந்து ஒரு பந்தா பெருவிலையாக இருப்பார். சரியா, பந்தா பண்ணிட்டு அழிவார், மற்றவங்களை மதிக்க மாட்டார். சிலருக்கு வந்து கொடூர சிந்தனை இருக்கும்.
அவங்களுடைய சிந்தனை வந்து சிறப்பாக இருக்காது. எரிச்சலை தரக்கூடியவராக இருப்பார். எதை பேசினாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்ககிட்ட ஏன்டா பேசணும்னு ஆகி போயிடும். ஆனால் நல்லா வயிற்று மட்டும் சாப்பிடுவானுங்க. சரியா, இந்த விடாமல் இருந்தாலும் சரி, கூப்பிடாம கூட போய் நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டு வந்துடுவானுங்க. முரட்டு சுபாவம் இருக்கும். ஆளுக்கு வந்து ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும். உடல் அமைப்பு குண்டாக இருக்கும். உடல் உபாதைகளும் இருக்கும். மறைமுக நோய்களும் இருக்கும். அடக்கமும் இருக்காது, வெக்கமும் இருக்காது. வெக்கம் கட்டவனா அலைவாங்க. சிலர் சொல்லுவாங்களா, அவரெல்லாம் வெக்கம் கட்ட வேண்டாம், அவனுக்கு என்ன செஞ்சாலும் திருந்தாதும்பாங்களா. அவங்களுக்குலாம் லக்கணத்தில் மாறி சம்மந்தப்பட்டுப்பார். மனக்கவலை அதிகமாக இருக்கும். குறும்புத்தனம் இருக்கும். அதே நேரத்தில் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தை சொன்னால் படப்பட்டு செய்வாங்க. ஆனால் கூறுகட்டத்தனமாக செய்வாங்க. சுப சேர்க்கையில் இருந்துச்சுன்னா ஓரளவு கையில் காசு பணம் சேரும். அதுபோல் லக்கணத்தில் மாந்தி இருந்தார்னா 2ஆம் இடம் 12ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பாது. திருமணம் நல்லபடியாக அமையாது. திருமணம் பண்ணி நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. அயன சேன போகம் நல்லா இருக்காது. படுத்தா தூக்கம் வராது. ஒரே அலைச்சலே இருப்பானுங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டானுங்க. குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவானுங்க. சரியா, ஒரு கூட்டணியாக இருக்க முடியாது. சரியா, ஒரு சேர்க்கையே இருக்காது. எங்கேயோ ஒரு திரிஞ்சிட்டு இருப்பானுங்க. ஸோ லக்கணத்தில் மாந்தி இருக்குது நல்ல விசேஷமாக பார்க்கப்படாது. இவங்களாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். சரியா, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம், இல்லை வீட்டில் வச்சு கும்பிடலாம். மகர ராசிக்கு உண்டான அந்த ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடலாம். அடுத்து வந்து 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா மோசமான பேச்சு இருக்கும். வாயை திறந்தாலே நாரும். சரியா, வெட்டு ஒன்று துண்டு 2ஆக இருக்கும் பேச்சு. அதே மாதிரி வந்து நஷ்டம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து நிறைய செலவு ஆகும். ஆள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க, லோகியாக இருப்பாங்க. சரியா, லோபியாக இருப்பாங்க. பெண்கள் விஷயத்தில் வந்து விதண்டாவதம் பேசிகிட்டு இருப்பானுங்க. சில பேர் வாயை திறந்தாலே சண்டையில் போய் தான் முடியும். நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆரம்ப கல்வி இருக்காது. பள்ளிக்கூடத்து பக்கம்லாம் போயிருக்க மாட்டாங்க. சொத்து பத்து இருக்காது. அப்படியே இருந்தாலும் விற்று தின்றுவானுங்க. கண்ணுக்கு எதிரே வந்து அப்பன் சொத்தெல்லாம் காலி பண்ணி விட்டுருவானுங்க. சரியா, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க. ஒன்று சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவானுங்க. அவங்ககிட்ட ஒன்று சொன்னமே அதை வாழ்க்கை காப்பாற்றணுமே நினைக்க மாட்டாங்க. வார்த்தை தவறி நடக்கிறவர்கள். 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தார்னா 3ஆம் இடம் 1ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு நிலைப்பாடு இருக்காது. சரியா, நிலைப்பாடு இருக்காது. மாறுபட்ட சிந்தனையில் இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஆள் சோர்ந்து போயிடுவான். தைரியம் இருக்காது. காரிய வீரியம் இருக்காது. இளைய சகோதரனுக்கு ஆகாது. தம்பி தங்கச்சி இருந்தால் சண்டை போட்டுகிட்டே இருப்பான். வம்பு வழக்கு பிரச்சனையில் ஈஸியாக மாட்டிக்கிடுவான். சரியா, வம்பு வழக்கு பிரச்சனை எங்கேனாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துல இவர் இருப்பார். ஒரு பிரச்சனை இடத்துல கண்டிப்பாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி இருப்பார். ஏன்னா வாய் கொடுத்துருவார்ல, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல மாந்தி இருக்கலாம். சரியா, 3ஆம் இடத்துல வாழ்க்கை இருந்தால் வாழ்க்கையில் ஒரு போராடி பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. ஆள் உணர்ச்சி வசப்படுறவங்களாம் இருப்பாங்க. சரியா, விந்து அடக்க முடியாது, வீரியத்தை அடக்க முடியாது. சில பேருக்கு விந்து சீக்கிரத்தில் வெளியே போயிடும். இது வந்து இது வந்து ரகசியமானது. இது எப்படின்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து சீக்கிரம் சில காரியங்கள் டக்குன்னு நடந்துடும். இதை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சில உண்மைகளை உடச்சி பேசுகிறேன். 3ஆம் இடத்துல மாந்தி ராகு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீரியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். ஸோ அதை பண்ணிடுவார். மற்றபடி ஜாதகனை வந்து ஓரளவு நல்ல நிலை கொண்டு போவார். கையில் காசு பணம் இருக்கும், நல்லா இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சரியா, உடன்பாடு இருக்காது. அண்ணன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் உடன்பாடு இருக்காது. வீரியம் கெட்டு போயிடும். சரியா, வீரியத்தை கெடுத்துருவார். பொதுவாக மாந்தி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். அதுபோக பாவத்தொடர்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 3ஆம் இடம் கெட்டு போயிடும். ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வீரியம் இருக்கணும். 3ஆம் இடங்க தான் வந்து தெய்வீக ஸ்தானம். அங்கே வந்து பாவகரங்கள் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே இதை பற்றி நிறையா சொல்லலாம். ஆனால் அது பொது வெளியில் சொல்ல முடியாது. அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு அதோட குறைச்சிக்கிறேன் நான். சரியா நேர்களே. அதுபோக 3ஆம் இடத்துல இருக்கிறவங்க உள்ளூர் தலைவராக இருப்பாங்க. பஞ்சாயத்து போர்டு தலைவர், வார்டு கவுன்சிலரு, நாட்டாமை இப்படி இருப்பாங்க. அரசாங்க தொடர்பும் இருக்கும். நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். அரசியல் கட்சியில் சேரலாம். அதில் சக்ஸஸ் ஆகும். மற்றவங்களை லீட் பண்ணுறதுக்கு தகுதியானவர்களாக இருப்பாங்க. சரியாக சில பிரச்சனைகள் தீர்த்து வைக்க தெரியாத இருப்பாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கும். புதிய முயற்சி எதனாச்சும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், வெற்றியாகும். ஸோ 3ஆம் இடத்துல ஜாதகருக்கு மாந்தி இருந்தார்னா ஜாதகரை வந்து பொருளாதார ரீதியில் பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து கொண்டு போவார். ஆனால் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை பாதிப்பார். அடுத்து 3ஆம் இடத்துல இருந்தார்னா 4, 2, 9ஆம் இடத்தை பார்ப்பார். சுகஸ்தானத்தை பார்ப்பார். தேக ஆரோக்கியம் அந்தளவு நல்லா இருக்காது. தாய்க்கு ஆகாமல் போயிடும். குடும்பத்தில் தாய்க்கு அவனுக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும். பொதுவாக தாய் தப்பனுக்கு ஆகாது. சரியா, சில பேருக்கு தாய் தப்பனே இல்லாமல் இருக்கலாம். தாய் தப்பனு இல்லாத குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். ஆனால் பிற்காலத்தில் நல்லபடியாக இருப்பார். 40 வயசுக்கு மேலே நல்ல லெவலுக்கு போயிடுவார். அடுத்து வந்து 4ஆம் இடத்துல மாந்தி. 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் வந்து சுகம் இருக்காது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது. வண்டி வாகன யோகம் இருக்காது. சில பேர் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க. தாய் அன்பு நல்லா இருக்காது. ஆனால் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல பாவகரம் இருக்கலாம் என்ற தியரிப்படி 2வது பார்ட் நல்லாயிருக்கும். 40 வயசுக்கு மேலே ஓரளவு கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. அதேமாதிரி முறையான சுகம் கிடைக்காது. சரி, எதுவுமே வந்து ஈவனாக இருக்காது. நியாயப்படி இருக்காது. நேர்மையாக இருக்காது. துரதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். சரியா, கொஞ்சம் நிம்மதியற்ற நிலையில் தான் இருப்பாங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். வீடு மனை வண்டி சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுபோல் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தார்னா 5ஆம் இடம் 3ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர சந்தானம் இருக்காது. பெண் வாரிசு இருக்கும். ஆண் வாரிசுலாம் போயிடும்.
அதுபோக இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கார், தம்பி தங்கச்சி விஷயத்தில் கர்மம் செய்ய முடியாது, காரியம் நல்லா இருக்காது, கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, டயத்துக்கு இவங்களால் எந்த கர்மத்தையும் செய்ய முடியாது. ஒரு காரியம்னா அங்கே இவங்களால் அட்டன் பண்ண முடியாது. சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்கும், சில காரியத்துக்கு அவங்களால வர முடியாமல் போயிடும். அந்த அமைப்பை வந்து மாந்தி கொடுத்துருவார். 4ஆம் இடத்துல இருக்கிறவர் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரில் அதை டிஸ்டர்ப் பண்ணுவார். 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாது, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, பூர்வ புண்ணியம் இல்லாமல் போயிடும், குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் இருக்கும். குலதெய்வம்னா என்னென்னு தெரியாது, சில பேர் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் ஜாதகத்தில் மாந்தியே போட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு ஜோசியர் யாருமே மாந்தியை போட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கும். 5ஆம் இடத்த சனியும் பார்ப்பார். சரியா? அப்போ கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம். 5ஆம் இடம் கெட்டுப்போச்சுன்னா பூர்வ புண்ணியம் சரியில்லை, போன பிறவில் இவன் வந்து பாவம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். போன பிறவில் செஞ்ச பாவத்தை கழிக்க அந்த பிறவியில் பிறந்திருக்கான். அதனால் குலதெய்வத்தோட அருள் இல்லை. குலதெய்வத்தோட அருள் இருக்கணும்னா 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 5 கூடவே நல்ல நிலைமையில் இருக்கணும். 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 5 கூடவே நல்ல நிலைமையில் இருந்தால் குலதெய்வத்தோட அருள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ 5ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னு அர்த்தம். இவங்களாம் நல்ல வழிபாடு பண்ணணும். சரியா? ஓகே. 5ஆம் இடத்துல மாந்தி இருக்க பிறந்தவர்கள் அப்படி எடுத்துட்டோம்னா, 5ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5இல் மாந்தி இருக்குங்க, பெண்களை அடிமைப்படுத்துன்னு நினைப்பாங்க. சரியா? பெண்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்கணும், நான் பெண்களில் வந்து அடிமைப்படுத்தினேன் அப்படின்னு நினைப்பாங்க. பெண் மேலே அதிக ஆசை இருக்கும், இறை உணர்வு இருக்காது, கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க, புத்திர சந்தானம் நல்லா இருக்காது, கண்டம் இருக்கும், குறைஞ்ச வயசுலேயே கண்டம் இருக்கும். சரியா? செல்வம் செல்வாக்கு இழந்துருவாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்காது, சுய இன்ப பழக்கம் இருக்கும். சுய இன்பம் அறையவராக இருப்பாங்க. 5இல் மாந்தி இருந்தால் வச்சுக்கோங்களேன், சுய இன்பம்னு சொல்கிறாங்க. ஆணுக்கும் இருக்குது, பெண்ணும் இருக்குது. அந்த பருவ வயசத்தில் வந்து சுய இன்பம் அனுபவிக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடம் இல்லைன்னா 5 கூடயும் கூட மாந்தி தொடர்பு கொண்டாருன்னா சுய இன்பம் அனுபவிக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பானுங்க. அதனால் என்ன முறையற்ற வாழ்க்கை போயிடும். வாழ வேண்டிய நேரத்தில் வாழ முடியாமல் போயிடுவாங்க, பிஞ்சிலே பழுத்துருவானுங்க. சரியா? கெட்ட பழக்க வழக்கங்களை செஞ்சு பிஞ்சிலே பழுத்துட்டு அந்த டயத்தில் ஒன்றும் செய்ய முடியாமல் லைஃப்பை வந்து கெடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. 5ஆம் இடத்துல மாந்தி இருந்தார்னா 6, 4, 11ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு வைக்கு நல்லதான், கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாய் அன்பு இருக்காது, சுகப்பட முடியாது, தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய் வந்துருச்சுன்னா தீராது. 4ஆம் இடம் 11ஆம் இடம், 4ஆம் இடம் வந்து சுகம், 11ஆம் இடம் நோயை தீர்க்கிற இடம். ஸோ என்ன ஆகும்னா சுகம் கெட்டு போயிடும், நோயும் தீராது. என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் இவனுக்கு வந்து நோயே தீராது. அப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் ஆள் நல்லா வாழ்ந்துகிட்டே தான் இருப்பான். சரி, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அடுத்து வந்து 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கலாம், ஒரு உபசனத்தில் மாந்தி இருக்கலாம், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் கையை காலை ஓங்குவார், எதுக்கெடுத்தாலும் வம்பு தும்புக்கு போவார், கையை காலை ஓங்குவார், அடிச்சுட்டு தான் பேசுவார், வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், எதிலும் துணிச்சலாக இருப்பார், தெனாவட்ட அலைவார். இவர் பார்த்தாலே எல்லாம் ஓடிடுவாங்க. அதுபோக சில பேருக்கு வந்து சனி பகவானும் வலுத்து மாந்தியும் 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் இருந்து கேதுவும் ஒரு லெவலில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மார்க்கமாக ஒரு நல்ல நிலைமையில் இருந்தார்னா மந்திர தந்திரங்கள்லாம் ஈடுபாடு இருக்கும். சரியா? அதில் மந்திர சித்து விஷயத்தில் கொஞ்சம் கெட்டிக்காரன் இருப்பாங்க. இதனால் சமுதாயத்தில் ஒரு பெருமை இருக்கும். பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கிளியாடியாக இருப்பாங்க. பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 6ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவன பெண்கள் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய சகவாசம் அப்படி இருக்கும். அதான் அந்த மந்திர சித்தம் இருக்குல்ல, அப்படியே ஆளுகளை மற்றவங்களை மயக்கிற தன்மை இருக்கும். பெண்களை அப்படி பார்த்தா அப்படியே அசட்டாக அடிக்கிறது. சரியா? பெண்களை பார்த்தோன்னே டக்குன்னு மயங்கிடுவாங்க. நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்க, சில பெண்கள் வந்து ஆண்கள் பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. ஒரு ஆள் வந்து 10 கல்யாணம் பண்ணியிருப்பான், அப்போ அந்த 10 பேரும் அவனை பார்த்து மயங்கி தானே போயிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி அந்த மயக்கத்தெல்லாம் கொடுப்பாரு. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கில்லாடியாக இருப்பார், நல்லா வலை போடுவாங்க, வளவு இருப்பாங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதிரில் நின்ற நிலையாக இருக்காது. ஓரளவு 6ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி நல்ல நிலைமை கொண்டு போவார். சரியா? நல்லது தான், 6ஆம் இடத்துல மாந்தி இருக்குது நல்லதான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்கள்லாம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பெண்கள்லாம் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல மாந்தி இருந்தாலும் 7ஆம் இடம் பார்ப்பார். முடிஞ்சு போச்சா? நிலையான திருமணம் இருக்காது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சரியா? எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படி தான் இருக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பார். நிலையான திருமணத்தை கொடுக்க மாட்டார், அப்படியே மெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து வந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர பாக்கியம் இருக்காது. ஒருத்தருக்கு நிலையான திருமணம் இருந்தால் தானே புத்திர பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருந்தானே எப்படி இருக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆனால் இல்லற வாழ்க்கையை கெடுத்துருவார். 12ஆம் இடம் அயனசேன போகம் நல்லா இருக்காது, ஒரு படுக்கைன்னு இருக்காது, பல படுக்கைகள் இருக்கும். ஸோ 7, 5, 12, 7ஆம் இடம் கலஸ்தரம், 5ஆம் இடம் புத்திரம், 12ஆம் இடம் படுக்கை வந்துருச்சா? கரெக்டாக கோயின்சைட் ஆகுது. 6ஆம் இடத்துல இருந்தானா மாயஜாக்காலனாக இருப்பான், பெண்களை மயக்குவான், திருமண வாழ்க்கை நிலையாக இருக்காது, புத்திர பாய்க்கும் அந்தளவுக்கு பேர் சொல்ல பேர்லேயும் இருக்காது. 12ஆம் இடம் படுக்கையும் நல்லா இருக்காது, படுக்கை மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்படியே வாழ்க்கை போகும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஆள் செல்வாக்காக இருப்பான். இப்படி தாங்க, இதாங்க மனித வாழ்க்கை. நிறைய பார்த்தாச்சு, ஒவ்வொருத்தரும் பார்த்தாச்சு, ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்தாச்சு, எத்தனையோ பேர் பார்த்தாச்சு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பிரச்சனை. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், யூடியூப்பில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ரைட்டு, இதில் இந்த இதை கேட்குறவங்களுக்கே நிறைய சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே இந்த மாந்தியை கரெக்டாக ஜாதகத்தில் கண்டுபிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக கோயின்சைட் ஆகும். அடுத்து 7ஆம் இடம் நிறைய சொல்லிட்டே போகலாம், லேட் ஆகும்னு நினைக்கிறேன். இதே இப்போ 30 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் கலத்தர தோஷம் தான். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கார், கூட்டத்தொழில் நண்பர்கள் சொந்த பந்த விஷயத்தில் நல்லா இருக்காது, வீண் வன்பு இருக்கும். சரியா? தர்ம நீதி இருக்காது, தவறான விஷயத்தில் இருப்பாங்க, நியாய தர்மம் இருக்காது. சரியா? தனக்குன்னு ஒரு சட்டம் வச்சுட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பானுங்க, சட்டத்திட்டத்தை கட்டுப்பட மாட்டாங்க,
ஊருக்கு ஆகாதவனாக இருப்பாங்க, ஒரு யூனிட்டியே இருக்காது. 7ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் 8ஆம் இடம் 6ஆம் இடம் 1ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது, கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால முறைப்படி திருமணம் ஆகாது, திருமணம் ஆனாலுமே மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாது. 1ஆம் இடத்தை பார்ப்பார், ஒரு லெவலாக இருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆஃப்டர் மேரேஜ் நல்ல இல்லைன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும். சரியா, அந்த வாழ்க்கையை நல்ல விதமாக கொடுக்க மாட்டார் 7ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி. அடுத்து 8ஆம் இடம், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, ஆயில் தீர்க்கம் இல்லை. 8ஆம் இடத்துல இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்காது, சீக்கு இருக்கும், கெடுதல் இருக்கும், கண் பார்வை இருக்கும். சிலருக்கு வயதான காலத்தில் கண் பார்வை கோளாறு போயிடும், சிலர் கண்டு தெரியாமே போயிடும். சரியா, எதை சாப்பிட்டாலும் பசிக்கிட்டே இருக்கும். சிலவர் பாருங்கள், சாப்பிட்டோன்னே ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் பசிக்குன்னு அலைவாங்க, அபார பசி இருக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி வந்து அபார பசியை கொடுப்பாரு. சரியா, உடல் நலமும் நல்லா இருக்காது. சரியா, ஆள் வந்து கல் நெஞ்சக்காரனாக இருப்பாங்க, நல்ல பழக்க வழக்கம் இருக்காது. மறைமுக நோய் இருக்கும், மறைமுக நோய், மறைவு ஸ்தானத்தில் சில நோய்கள் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத நோய்களாக இருக்கும். அதிக கவலையும் இருக்குது, வீண் விரையும் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது 8ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி. 8ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி 9, 7, 2ஆம் இடத்தை பார்ப்பார், முடிஞ்சு போச்சு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார், 7ஆம் இடம் கலசரத்தை பார்ப்பார், 2ஆம் இடம் குடும்பத்தை பார்ப்பார். முறைப்படி கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்த முடியாது, ஆள் நல்லா பேர் எடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து திருமணம் தான் ரொம்ப முக்கியமானது. சரியா, திருமணம் குடும்பஸ்தானம் இருந்தால் தான் பேர் எடுக்க முடியும். இல்லைனா அது என்னதான் பெரிய ஆள் ஆனாலுமே என்னடா அவன் குடும்பம் இல்லாத வேண்டா, அவன் ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்து 9ஆம் இடத்துல மாந்தி. 9ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, ஓரளவு நல்லா தான், தகப்பனை கெடுத்து ஜாதகனை வழிபடுத்துவார். 9ஆம் இடத்துல இருந்தால் 10, 8ஆம் இடம் 3ஆம் இடத்தை பார்ப்பார். உள்ளூருக்குள்ளேயே இருப்பாங்க, தூரதேசத்துக்குலாம் போக மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளேயே சொல்லுவாங்க அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினான்னு. அது மாதிரி அந்த குண்டை சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. தொழில் காரியத்தில் ஏற்றம் இருக்காது, தைரிய வீரம் கெட்டு போயிடும். எங்கேனாச்சும் உத்தியோக வேலை பார்த்துருப்பாங்க, அடிமை வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. சரியா, வேலை பார்த்துட்டு அந்த காசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருப்பானுங்க. தகப்பனுக்கு ஆகாது, தாப்பன் பேச்சை கேட்க மாட்டானுங்க 9ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவர்கள். சரியா, பூர்வீகம் நல்லபடியாக இருக்காது, அப்பயும் சொத்தெல்லாம் விற்று தின்றுவானுங்க, குதர்க்கமாக பேசுவானுங்க. குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும். சரியா, குழந்தைகள் அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. பிள்ளையை பெற்றாலுமே குழந்தைகளை விட்டுட்டு சிவசம்போன்னு கோயில் உலகத்துக்கு போயிடுவானுங்க, சாமியாரை போயிடுவாங்க. சில பேர் பாருங்கள், 7-8 பிள்ளையை பெற்றுட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கேயோ போயிடுவான். அந்த அம்மா சொல்லும், எனக்கு 4 பிள்ளைங்க, 4ஆவது பிள்ளை பெற்று 6 மாதத்தில் வீட்டுக்காரர் போயிட்டாருங்க, போனவர் இன்னும் வரல அப்படிம்பாரு. அந்த 4ஆவது குழந்தைக்கு 20 வயசு ஆகிருக்கும். அப்போ அவன் வீட்டுக்காரன் வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த அம்மாவுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கும், 45 வயசு 50 வயசு இருக்கும். வீட்டுக்காரனை பார்த்து 20 வருஷம் ஆச்சு, 4 பிள்ளையை பெற்றுட்டு அவன் போயிடுவான் அவ்வளோதோட. சரியா, இவளையும் கட்டினேன், 4 பிள்ளையும் பெற்றேன், அதோடு நானும் நாட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னு போயிடுவான். சங்கரா சிவசங்கரான்னு போயிடுவான். அப்படிலாம் இருக்குது. சரியா, அவள் ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம், பழைய நடிகை ஜுஜாத்தை நடித்த படம், 1972 வந்த படம். அந்த படத்தில் இந்த கதை தான். அந்த அம்மா குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக இருக்கும். அப்போ வந்து எல்லா பிள்ளையும் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவார். கடைசியில் சாமியாரை வருவார். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு ஒரு பாடல் இருக்குது, ரொம்ப ஒரு நல்ல பாடல், தத்துவமான பாடல், நிறைய அர்த்தங்கள் நிறைந்த பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த படத்தில் இருக்கிற அப்பா அம்மா தான் 9ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி. ரைட்டு, உதாரணம் நிறைய சொல்கிறேனோ, இருக்கட்டும், புரியவங்களுக்கு புரியட்டும். அடுத்து 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 10ஆம் இடத்துல பாவகரம் இருக்கலாம், இருந்தாலும் லாபம் இருக்காது. சரியா, மூத்த சகோதரன் வழியில் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க, இளைய தாரம் அமையாது, ஒரு தாரத்தோடு தான் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. அப்பனுக்கு ஆகாமல் போயிடும், தாய் தப்பனுக்கு ஆகாமல் போயிடும், குடும்பத்தில் இருக்க மாட்டான், வண்டி வாகன யோகம் இருக்காது, வீடு மனையில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. ஆனால் 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கவே நல்ல லாபமாக இருப்பான். ஜாதகம் நல்ல அரச வாழ்க்கை இருக்கும், ஊருக்கு பெரிய மனுஷனாக இருப்பான், நல்ல காசு பணம் இருக்கும், பெண்கள் சவாசம் நிறைய இருக்கும், சந்தோஷமாக இருப்பார், தனிப்பட்ட முறையில் நல்லா இருப்பார், ஒரு தலைவர் புஷத்தில் இருப்பார், ஒரு லீடிங் கொடுப்பார், ராஜயோகம் இருக்கும், செல்வாக்கு எல்லாம் நல்லா இருக்கும். சரியா, 11ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பாங்க, ஆளெல்லாம் குண்டாக இருப்பாங்க, காலுக்கெல்லாம் குட்டையாக இருக்கும். சில பேர் கால் பாருங்கள், உடம்புக்கும் காலுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், குட்டை காலாக இருக்கும். முழங்கால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி தான் இருக்கும், 1 அடிக்குள்ளே தான் இருக்கும் முழங்கால் கீழே. அந்த காலும் பாதமும் பார்த்தா 1 அடிக்குள்ளே தான் குட்டையாக இருக்கும், குட்டை கால்களாக இருக்கும். அப்படியே இது வர மாதிரி இருக்கும், என்ன சொல்லுவாங்க, என்னமோ இந்த நண்டு வர்ற மாதிரி இருக்கும். சரியா, ஆளை குட்டையாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தாலும் அப்படி தெரியும், கால்கள் வந்து குள்ளமாக இருக்கும். அவங்களுக்குலாம் 11ஆம் இடத்துல மாந்தி இருப்பார். அடுத்து 12ஆம் இடம். 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 12ஆம் இடம் 10ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்ப்பார். உள்ளூருக்குள்ளே இருப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவானுங்க, அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், காரியம் ஒழுங்காக பண்ண மாட்டானுங்க. அதே மாதிரி வந்து புத்திர வழியிலும் சில பிரச்சனைகள் இருக்கும், பிள்ளைகளாலும் தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், இல்லைனா ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கும், பெண் வாரிசு மட்டும் இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல மாந்தி. 12ல் மாந்தி இருக்கக்கூடாது, அயன சயன போக ஸ்தானத்தில் மாந்தி இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா, 12ஆம் இடத்துல மாந்தி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மூட்டு வலி இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படாது, பண வரியம் இருக்கும், செலவில் நிறைய அதிகமாக இருக்கும். சில பேர் பாவச் செயல் செய்வாங்க, காசை வாங்கிட்டு பாவச் செயல் செய்கிறது. இதெல்லாம் 12ஆம் இடத்துல மாந்தி சிறப்பாக செய்வார். சரியா, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சோகம் இருக்கும், சோதனை மேல் சோதனை இருக்கும், ஆள் நல்ல விதமாக இருக்க மாட்டாங்க. ஸோ 12ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுபோக 12ஆம் இடத்துல இருந்தாலும் 1, 11, 6ஆம் இடத்தை பார்த்துருவார். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படாது, லாபம் இல்லாமல் போயிடும், லக்கணத்தை பார்க்கறதுனால ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்கும். ஸோ மாந்தி வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது.
குறிப்பாக மாந்தி வந்து லக்கணம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 3, 6, 10, 11 இந்த 4 இடத்துல இருந்தார்னா நல்வாழ்க்கை அமையப்பெறும். ஓகே நேர்களே, மாந்தியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது சொல்லலாம், அடுத்த 2 வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இன்னும் நிறைய இருக்குது. சரியா? மாந்தியை பற்றி நிறையா சொல்லலாம், இதுவே போதுன்னு நினைக்கிறேன். சரியா? மாந்தி வந்து பாவகிரகங்களோட சேரக்கூடாது. சனி கூடயோ, செவ்வாய் கூடயோ, ராகு கூடயோ, கேது கூடயோ சேரக்கூடாது. அதுபோல் மாந்திக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டுப்போகக்கூடாது. மாந்தியும் இந்த கிரகத்து கூட இணையும் கூடாது. ஒரு கட்டத்தில் 2 கிரகம் இருந்துச்சுன்னா மாந்தி தனியாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே நேர்களே, ஓரளவு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறேன். மாந்தி வந்து சிம்மத்தில் இருந்தால் பரவாயில்ல. சரியா? கன்னியில் இருக்கலாம். மிதுனம், மகரம், கும்பம், சிம்மம் இந்த இடத்துல இருந்தார்னா மாந்தி ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதுபோக லக்கணத்துக்கு 5, 9ஆம் இடத்துல இருந்து அந்த 5, 9 கூட கெட்டு போனால் புத்திர பாக்கியம் கிடைக்காது. சரியா? புத்திர பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப தாமதப்படுத்துவார். லக்கணத்துக்கு 5, 9ல் இருந்து 5, 9 கூட கெட்டு போய் இல்லைனா 5, 9 கூட சேர்ந்து இருந்தார்னா புத்திர பாக்கியம் கிடைக்காது. அது கன்ஃபார்மாக சொல்லலாம். அதெல்லாம் மாந்தி செய்வார். அதுபோல் ஒவ்வொரு ஆதிபத்தியத்து கூடயும் சேரும்போதும் அந்த ஆதிபத்திய விஷயத்தை கெடுத்துருவார். சரியா? அதுமாதிரி சனி மாந்தி 5ல் இருந்து அங்கே சனியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை இல்லாமல் போயிடும். சரியா? பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பிரசவ காலத்தில் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. சரியா? அதுபோக 5ஆம் இடத்துல மாந்தி இருந்து பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நெறி இல்லாமல் போயிடும். 5ஆம் இடங்கிறது வந்து கற்பு ஸ்தானம். 4ஆம் இடம் தான் கற்பு. 5ஆம் இடம் வந்து அந்த கற்போடு சேர்ந்து வாழ்கிற ஸ்தானம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது கற்பு, பெண்களுக்கு கற்பு நெறி. சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ஓரளவு சொல்லிடலாம். 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் வச்சு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் அந்த குடும்ப வாழ்க்கை. அந்த 4ஆம் இடத்தை கொண்டு போகிறது தான் 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல மாந்தி சூரியன் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் மாறி இருப்பாள். சரியா? தடம் புரண்டவளாக இருப்பாள். இதை வந்து ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். பட் வந்து 5 கூடையவனு கெட்டு போயிருக்கணும். சரியா? 5 கூடையவனு கெட்டு போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ மகர ராசி, விருச்சிக லக்கணம், 5ஆம் இடம் மீனத்தில் வந்து மாந்தி செவ்வாய் சூரியன் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். சரியா? அந்த பெண்ணு வந்து கொஞ்சம் தடம் புரண்டவளாக இருப்பாள். பெண்கள் சொல்கிறேன் நான். ஆணில் இருந்தாலும் 1க்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி 1க்கு மேற்பட்ட தொடர்புகள் இருக்கும். குரு கெட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக இருக்கும். குரு அந்த பாவத்துக்குரிய குரு பகவான் கெட்டு போயிட்டார். குரு எங்கே கெட்டு போயிட்டார்? குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறார். மிதுனத்தில் ராகுவோட இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. அப்போ 2ஆம் இடத்துல கேது இருப்பார், தனுசுல. முடிஞ்சு போச்சு. குரு வீடும் கெட்டு போச்சு, குருவும் கெட்டு போயிட்டார். கண்டிப்பாக அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? 1க்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி 1க்கு மேற்பட்ட உறவுகள் இருக்கும். 1க்கு மேற்பட்ட உறவுகள் இருந்தாலே நெறி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். கற்பு கெட்டு போச்சு, அந்த இது கெட்டு போச்சு. கற்புங்கிறது ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. சில பேர் பெண்ணுக்கு தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் ஒன்று தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பு கெட்டு போச்சுன்னா கெட்டு போனதான். யாராக இருந்தாலும் சரி, அவன் நாட்டுக்கு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கே நம்பர் 1 இருந்தாலும் சரி, அவன் ஒரு பெண்ணை காட்டிலே இன்னொரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு வச்சுட்டாங்கன்னா கற்பு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. உண்மையை வந்து ஓங்கி பேசணும், உண்மையை ஒழிக்கக்கூடாது. அது உண்மை தான். சரியா? சரி, இந்த சப்ஜெக்ட்டு இதுக்கு மேலே பேச வேண்டாம். ஏன்னா இது நிறைய பேசலாம், மாந்தி இருக்கிறதுனால சொல்ல வரேன். ஸோ மாந்தி வந்து சில ஆதிபத்தியத்தில் சில பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தை அப்படியே கெடுத்துருவார். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த 2 வீடியோவில் போடுறேன் நான். இதுவே ஓரளவு சொல்லிட்டேன் நான். சரியா நேர்களே? சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு கிரகத்தை எடுத்து ஒரு நாள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாந்தியை எடுத்துக்கிட்டு லக்கண ரீதியாக ஒவ்வொரு பாவம் 9 கிரகங்களுக்கும் அவர் எப்படி இருப்பார், அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, எந்த பார்வை வாங்குறாரு, இதெல்லாம் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருப்பினும் மாந்தி வந்து தசாபுத்தி கிடையாது அவருக்கு. மாந்திக்குன்னு தசாபுத்தி கிடையாது. ஆனால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த தசை நடக்கும்போது தன்னுடைய எஃபெக்டை கொடுப்பார். ராகு மாதிரியே கொடுப்பார். இப்போ வந்து நீங்கள் மகர ராசியில் உங்களுக்கு இப்போ வந்து குருதசை நடக்குன்னு வச்சுக்கோங்க. குருதசை நடக்குன்னா அவர் வந்து குரு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் அந்த இதை கொடுப்பாரு. இல்லைனா குரு வீட்டில் இருந்தாலும் கொடுப்பாரு. நீங்கள் மகர ராசி மேச லக்கணம், குரு வீட்டில் இருக்கிறாரு, தனுசுலேயோ மீனத்திலேயோ இருக்கிறாருன்னா கண்டிப்பாக குருதசை நடக்கும்போது தன்னுடைய பங்கை கொடுப்பார். சரியா? குரு வீட்டில் மாந்தி இருந்தார்னா, தனுசு அல்லது மீனத்தில் இருந்தார்னா குருதசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மாந்தி தன்னோட பங்களிப்பை கொடுப்பாரு. அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. நிறைய பேர் ஜோசியர் பார்க்க மாட்டாங்க. ஆகா, குரு நல்ல நிலைமையில் தானே இருக்கிறாரு, மகர ராசி மேச லக்கணம் 5ஆம் இடத்துல சிம்மத்தில் அதிநட்பில் இருக்கிறாரு, நல்லா தானே இருக்கணும், அப்புறம் ஏன் அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசி மேச லக்கணம் 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். அந்த 16 வருஷம் நல்லா இருக்கணும். ஆனால் அவர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பார், கடன் வாங்கிட்டு இருப்பார், ஒரு ஓட்டு ஓடி போயிருப்பார், இல்லைன்னா அலைச்சலில் இருப்பார், வீடை விற்று தின்றுருப்பார். ஏன்னு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல மாந்தி இருப்பார். எங்கே இருப்பார்? மீனத்தில் இருப்பார். லக்கணத்துக்கு 12ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். 12ஆம் இடத்துல இருப்பார். குருவுடைய வீட்டில் உட்காந்துருப்பார். குருவுக்கு 2 வீடு, தனுசு மீனம், அந்த தசானதனுக்கு. ஸோ 9ஆம் இடத்து வேலையும் 12ஆம் இடத்து வேலையும் எடுத்து செய்வார். சரியா? இதுதான் ஜோதிடம். அதுபோல் குருவுக்கு வந்து சஷ்டாசமாக இருப்பார். சிம்மத்தில் குரு, மீனத்தில் மாந்தி, சஷ்டாசகம்.
8-6 அமைப்பில் உட்காந்துருப்பார். குருதிசை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இவங்களுக்கு வந்து குருதிசை பரிபூர்ணமாக நல்லா இருக்காது. குரு கொடுக்குற யோகத்தை கெடுப்பார். இவங்க என்ன செய்யணும்னா சூட்சும வழிபாடு பண்ணணும், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். சரியா நேயர்களே? இப்படி நிறைய இருக்குது, அடுத்தடுத்து சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். மாந்திக்குன்னு கோயிலெலாம் இருக்குது, அந்த கோயிலுக்கெல்லாம் போகலாம். அதெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். நீங்கள் வந்து நான் எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன சொல்ல வரேன், நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சரியா நேர்களே? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். 12 ராசிலையும் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் எப்படி இருப்பான்னு சொல்லிடுவோம். மாந்தி ஒவ்வொரு ராசிலையும் இருப்பார். இப்போ மேசத்துலேருந்து சொல்கிறேன், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். மேசத்தில் மாந்தி இருக்கிறாரு, உங்கள் ஜாதக கட்டத்தில் மேசத்தில் இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணமாக இருந்துட்டு போங்க, ஆனால் மகர ராசி தான். மேசத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், ஜாதகருக்கு புத்தி கெட்டு போயிடும், தீய வழி இருக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு முரட்டு சுகமாக இருப்பார், அப்பா பேச்சை கேட்க மாட்டார். ரிஷபத்தில் இருக்கிறாரு, ரொம்ப கோபம் இருக்கும், கண்ணு காதில் வியாதி இருக்கும், இஎன்டி பிரச்சனை இருக்கும், ஏட்டிக்கு பூட்டியாக பேசுவார். சரியா? பற்களை வந்து நான் கடிச்சிக்கிட்டே இருப்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பல்ல கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, நரம் கடன்னு கடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரிஷபத்தில் மாந்தி இருப்பார். அது எந்த வீடாக இருந்தாலும் சரி. மிதுனத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், வாய் தொண்டையில் நோயில் இருக்கும், தைராய்டு பிரச்சனை இருக்கும், மனக்கோளாறு இருக்கும், மனதைரியம் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் கலைத்துறையில் வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. மிதுனத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் கலைத்துறையில் சக்ஸஸ் ஆவாங்க. அடுத்து கடகத்தில் இருந்தாருன்னா சுய ஒழுக்கம் நல்லா இருக்காது, வாக்கு சுத்தம் இருக்காது, கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்டப் பண்ணிட்டே அலைவாங்க. சரியா? ஒரு வேஷம் விடவனமாக இருப்பாங்க, வெளி வேஷம் இருக்கும், பசுந்தோல் புத்திய புளியாக இருப்பாங்க. சிம்மத்தில் மாந்தி இருக்குது நல்லதான், இருந்தாலும் வீண் ஜாம்பவானங்களாக இருப்பாங்க, வயிற்று கோளாறு இருக்கும், நுரையீரல் பிரச்சனை இருக்கும். சரியா? நுரையீரல் மற்றும் இருதய கோளாறுகள் இருக்கும். பெண்ணாக இருந்துச்சுன்னா மர்ம உறுப்பில் பிரச்சனை இருக்கும், யோனி பிரச்சனை இருக்கும். சரியா? பெண்களுக்கு வந்து யோனி பிரச்சனை இருக்கும், யூரின் இன்ஃப்ளெக்ஷன், யோனியில் பிரச்சனையெல்லாம் இந்த சிம்மத்தில் இருக்கிற மாதிரி செய்வார். அடுத்து கண்ணியில் இருக்கிறாரு, நல்லா படிக்க முடியாது, அறிவன் வீடு அல்லவா. அதுபோல் தாம்பத்தியம் சரியாக இருக்காது, கணவன் மணி ஓரத்தில் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். அதுபோல் கெட்ட வழியில் சகவாசம் இருக்கும், கெட்ட நடத்தை இருக்கும். அடுத்து துலாமில் இருக்கிறது நல்லது கிடையாது, பெண்கள் தொடர்பு இருக்கும், கெட்ட பெண்களோட தொடர்பு இருக்கும், விபச்சாரிகளோட தொடர்பு இருக்கும், வாழ்வியில் ஏற்றத்தாழ்வுகள் நிறையா இருக்கும், கெட்ட பேர் உண்டாகும், வீண் கர்வமாகவும் இருப்பார் ஜாதகர். விருச்சிகத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு கிடையாது, செவ்வாயோட ஸ்திர வீட்டில் இருக்கிறார், வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும், கடன் நோய் எதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கும். தனுசுல மாந்தி இருந்தார்னா ரொம்ப கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். குருவோடைய மூலத்திரிவோன வீட்டில் இருந்தார்னா பொதுவாக கெடுபலனை கொடுக்க மாட்டார். பொதுவாக தனுசு ராசியில், நீங்கள் மகர ராசியில் பிறந்தாலுமே தனுசுல உங்கள் ராசிக்கு பின்னாடி உள்ள வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே கெடுபலங்களை கொடுக்காது. சுபகிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும், பாவகிரகங்கள் எது இருந்தாலுமே கெடுபலங்களை அவ்வளோ கொடுக்காது. ஏன்னா தனுசு வந்து காலப்புருஷ சக்கரத்தின் பாக்கியஸ்தானம், இயற்கை சுபர், குருவின் வந்து மூலத்திரிவோன வீடு. ஸோ தனுசில் இருக்கிற மாந்தி அந்தளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மகர ராசி, துலா லக்கணம், தனுசுல மாந்தி இருக்கிறாருன்னா நல்ல அமைப்பு, நல்லா இருப்பாங்க அவங்க. சரியா? லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம், பரவாயில்ல. ராசிக்கு 12ஆம் இருந்தாலும் பரவாயில்ல, லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வரதுனால தனுசுல இருக்கிற மாந்தி நல்ல பலன்களை கொடுப்பார். மகரத்தில் இருக்கக்கூடாது, உங்கள் ராசியில் இருக்கக்கூடாது. சரியா? வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்கும், கெட்ட வழியில் நடத்தி பேரை கெடுத்துருவார். சரியா? வாழ்க்கையை கெட்டு போயிடும். மகரத்தில் மாந்தி இருக்க நல்ல அமைப்பு கிடையாது. கும்பத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருந்தால் என்ன மந்திரவாதியாக இருப்பாங்க, ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இதனால் பாதிப்பு ஆகி சீர்கேடு ஆயிரும். அந்த மாந்திரியம் மந்திரத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கும். மீனத்தில் செய்கிறவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, உள்ளூரில் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டு போயிடுவாங்க. வியாபாரம் அல்லது வந்து தொழில் பிஸ்னஸ் வெளிநாட்டில் செஞ்சு நல்லபடியாக காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் பெண்களால் துன்பம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு மீனத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் நல்லவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். வாழ்த்துக்கள் நேயர்களே. மாந்தியை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லலாம். அடுத்தடுத்து வருகிற நாட்களில் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ மகர ராசிக்காக தான் போட்டிருக்கிறேன், பார்ப்போம் இதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு. ஆனால் மாந்தின்னு கண்டிப்பாக ஒரு கிரகம் இருக்குது, அதோடய தாக்கமும் இருக்குது. கோச்சாரத்தில் யாரும் மாந்தியை சொல்கிறது கிடையாது. ஆனால் நம்ம காலண்டரில் இருக்குது, குளிகன் இருக்கும். குளிகன் காலத்தில் சில காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குளிகன் காலத்தில் என்ன காரியங்கள் செய்யலான்னு அடுத்த வேண்டிய வீடியோவில் போடுறேன். ஏன்னா குளிகன் நேரம் வந்து வரும், தினமும் வரும். சரியா? நேரம் குளிகை நேரம்னு காலண்டரில் போட்டிருப்பானுங்க. இன்றைக்கி வந்து 6 to 7:30. சரியா? 6 to 7:30, சனிக்கிழமை வந்து 6 to 7:30. ரைட்டு. வாழ்த்துக்கள் நேரில். எல்லாமல்ல இறைவன் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.